அதாவது வெம்பக்கோட்டை பகுதியில் வந்து பாஜக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வெம்பக்கோட்டை பகுதிக்கு வந்தோம். சாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதி. அப்போ எங்களை பின்தொடர்ந்து வந்தவங்க, நாங்கள் சில கார்களில் போகும்போது ஆயுதம் வைக்கப்பட்டிருந்த கார்களில் வாள், கத்தி போன்ற ஆயுதங்களை ஏந்தி கொண்டு வந்த கார்களில் இருந்தவங்க எங்களை வழிமறித்து போக விடாமல் ரோட்டில் வந்து ஜிக்ஜாக்காக போய் ஒரு அபாயகரமான ஒரு போக்குவரத்தை ஏற்படுத்தினாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு இடத்துல நின்று எங்களை வெட்ட முயன்றார்கள். அந்த இடத்துல இருந்தவங்களாம் வந்து சத்தம் போட உடனே அது பஜார் வந்துட்டு போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. வந்துட்டு அப்புறம் போலீஸ்காரங்கிட்ட வாழை போலீஸ்காரங்க எடுத்துடுறாங்க, பறிமுதல் பண்ணிடுறாங்க. திரும்ப போய் மறுபடியும் ஒரு 7-8 வண்டியில் கிளம்பி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு கட்டையை எடுத்து வீசுகிறாங்க. அது என் தலையில் லேசாப்பட்டு இன்னொருத்தர் மேலே பட்டுருது. அவர் மேலே பட்டதில் அவருக்கு நெத்தியில் காயம், உள்ளூரை சேர்ந்த நபர் ஒருவருக்கு. இவங்க யாருன்னு பார்த்தா எல்லாமே வெளியூர்காரங்க. ப்ராப்பராக நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். முந்தானத்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் போலீஸார் வந்து செக்ஷனை குறைச்சி போட்டு அவங்களுக்கு ஆதரவாக செக்ஷனை குறைச்சி போடுறது, நாங்கள் சொன்ன பேர்களில் 1-2 பேர்களை விட்டுட்டு போடுறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணியிருக்காங்க. எழுதி கொடுத்த பேர்லேயே அந்த பேரை அக்யூஸ்ட் காலத்தில் கொண்டு வராமல் வச்சுருக்காங்க. அப்போ இது பயஸ்டாக இருக்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசும்போது, வேறு வழி இல்லை சார், நாங்கள் விசாரணைக்கு பின்னாடி பார்த்துக்கிறேன்றாங்க. சரின்னு சொல்லி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, நேற்று மறுபடியும் எங்கள் அமைப்புடைய ஆதரவாளர் ஒரு சின்ன பையன், அவன் வந்து துலுக்கங்குறிச்சி வழியாக வரும்போது ஒரு ஜாதி அமைப்பு வந்து அந்த முதல் நாள் பிரச்சனையில் பண்ணாங்கல்ல, அந்த ஜாதி அமைப்பு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பிரச்சார வழியாக இந்த பையன் வரும்போது இவன் அந்த கட்சியை சேர்ந்தவன்னு சொல்லி அந்த பையனை வந்து ரொம்ப அடித்து, ஒரு வெளியூருக்காரங்க, அதுவும் வெளியூருக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் சேர்ந்து அடித்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டு இன்னர்ஸோட வந்து அவனை வந்து பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் தான் போய் தலையிட்டு அதில் காப்பாற்றிருக்காங்க. இதுலேயும் என்ன பிரச்சனைனா, போலீஸ் வந்து அடித்தவங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு சரியாக நடவடிக்கை எடுக்காமல் இந்த பையன் மேலேயே வழக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் அடி வாங்கினது, 2வது அடி வாங்கினதும் விஜயகரிசகுலம், வெம்பக்கோட்டை, இந்த பகுதியை சேர்ந்த விளாமரத்துப்பட்டி, இந்த பதியை சேர்ந்த பசங்க. அடித்தவன் பூரா வெளியூர்காரன். எவ்வளவு தைரியமாக வாள் போன்ற ஆயுதங்களோட வந்து இவன் பிரச்சாரத்துக்கு வர்றான். இதை போலீஸார் வந்து கையும் களவுமா பிடிச்சிருந்தும் அவனை ஏன் கைது பண்ணலை? அந்த வாகனங்களை அடிக்கிறதுக்கு பயன்படுத்தின வாகனங்களை அதை ஏன் ரெக்கவரி பண்ணலன்னு கேட்டு நேற்று ஒரே பிரச்சனையாகி போச்சு. அப்போ 10 நிமிஷத்தில் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எஸ்பி, அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் இளங்கோவன், அந்த டிஎஸ்பி வந்து குருசாமி, அங்கே அனில்குமார்னு சொல்லி சிவகாசி டிஎஸ்பி, இவங்கெல்லாம் வாக்குறுதி கொடுக்காங்க. அதை நம்பி அந்த பையனை ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் பார்க்க போயிடுறோம். ஆனால் இவங்க 10 நிமிஷத்தில் பிடிக்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு 3வது நாள் ஆகிட்டு. நேற்று வந்து முந்தா நாள் வந்து சண்டை போட்டவன் எல்லாரும் நேற்று ஸ்டேஷனுக்கு போயிருந்திருக்கான். அங்கே ஸ்டேஷனில் வச்சு கூட அக்யூஸ்டை கைது பண்ண மனம் வரல. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்க பிரிக்கிற ஓட்டு ஒருவேளை வந்து திமுகவுக்கு வந்து சாதகமாக இருக்கும், அதிமுக ஓட்டை தான் இவங்க பிரிக்காங்க அப்படின்னால திமுக சொல்லி தான் வந்து இவங்களை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க, அருவா வச்சுருந்தாலும் சரி, வாள் வச்சுருந்தாலும் சரி, பிரச்சாரம் பண்ணதுக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க. அதே போல் வந்து அவங்க மேலே வழக்கு வந்தாலும் போடாதீங்கன்னு சொல்லி, அதே போல் அவங்களுக்கு எதிராக யார் பிரச்சாரம் பண்ணாலும் அவங்கள இவங்க அடித்தாலும் சண்டை போட்டாலும் கேட்காதீங்கன்னு சொல்லி இந்த வேலையை வந்து திமுக அரசு சொல்லி அங்கே இருக்க போலீஸார் வந்து அதை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது போக 4 நாளைக்கு முன்னாடி இதே டீமில் படந்தாளில் வச்சு வெப்பன்ஸ் பிடிச்சிருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ளே. அப்போ இவங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வெப்பன்ஸ் இருக்குது. அதையும் வந்து போலீஸார் வந்து படந்தாளில் பிடிச்சதையும் மூடி மறைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அபாயகரமான குரூப்பை உடனடியாக வந்து போலீஸார் வந்து கைது செய்ய வேண்டும். ப்ராப்பராக எஃப்ஐஆர் நாங்கள் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அதுக்கு கரெக்டாக நடவடிக்கை எடுக்கணும். அதை செய்யாமல் எங்களை மிரட்டுற மாதிரி, அதாவது சும்மா நின்றுட்டு இருந்துறவங்கள இவங்க மேலேயும் எஃப்ஐஆரை போடணும், போட்டால் தான் இவங்க சமாதானம் ஆயிடுவாங்க அப்படிலாம் நினச்சி மிரட்டிட்டு இருக்காங்க. திமுக காரங்க வந்து எங்கிட்ட சமாதானம் பேசுகிறாங்க. அப்போனா எந்த அளவுக்கு அவங்களுக்கு திமுக ஆதரவு இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் இளங்கோவன், சாத்தூர் டிஎஸ்பி குருசாமி, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய எஸ்பி ஸ்ரீநாத். இவங்க ஏன் வந்து இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை? பயஸ்டாக செயல்படுறாங்க. ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறதுனால தேர்தல் கமிஷன் வந்து இவங்க 3 பேரையும் இம்மீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணணும். சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேற அதிகாரிகள் நியமிக்கணும். அப்படி நியமிக்காத பட்சத்தில் வந்து சாத்தூர் தொகுதியில் வந்து ஒழுங்கா தேர்தல் நடக்காது, அது பயஸ்ட் தேர்தலாக நடக்கும். இது செய்யாத பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பாக போராட்டத்தில் ஈடுபடுவோம்ன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன்.